மாட்டு மூத்திரம் புனிதமானது, அது குடிப்பது உடல்நலக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி இயக்குனர்லாம் பேசுனதெல்லாம் நமக்கு பெரிய சர்ச்சையாக இருக்குது. அந்த டயத்தில் ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கனாக்க, ஏன் நபி தானே சொல்லியிருக்காங்க ஒட்டகத்தோட சிறுநீர் மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வராங்க. அது விஷயமாகவும் நம்ம பார்ப்போம். இப்போ அதாவது ஒக்குல் அல்லது உரைனா குலத்தாரில் சிலர் மதினாவிற்கு வந்தனர். அவர்களுக்கு மதினாவின் தட்பவெப்பநிலை ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே பால் கறக்கும் ஒட்டகங்களின் சிறுநீரையும் பாலையும் பருகி கொள்ளுமாறு அவர்களை நபி அவர்கள் பணித்தார்கள். அவ்வாறே அவர்களும் நடந்து உடல் நலம் தேறினர். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு, நூல் புகாரி 233. நபிகள் நாயகம் அவர்கள் அந்த காலத்தில் ஒட்டகப்பாலும் அதன் சிறுநீரும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது அன்றைய காலத்து மக்களின் மருத்துவ முறை. நபிகள் நாயகம் அவர்கள் மார்க்க அடிப்படையில் இந்த வழிகாட்டலை கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக அன்றைய காலத்தில் அவர்களுக்கு இருந்த உலக அறிவை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு கூறியுள்ளார்கள். இப்போ அதான் நம்ம பார்க்குறோம். இது மார்க்க அடிப்படையில் இந்த ஒரு சட்டமும் கிடையாதுங்க. அந்த அரபு மக்கள் அந்த காலத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நாட்டு மருந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இது மற்றவர்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டும் இந்த கடமைகள்லாம் வரிசையாக வருதில்ல, அதிலெல்லாம் இது சேராதுங்க. இது உலக நடைமுறை. ரெண்டாவது, நபிகள் நாயகமாக சொல்லியிருக்காங்க, நான் மார்க் அடிப்படையில் சொன்னால் மட்டும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்ன மற்றபடி உலக விஷயங்கள் நான் ஏதாவது சொன்னாக்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. அது பற்றின ஒரு ஹதீஸும் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். ஒரு ஹதீஸ் பாருங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது மதினாவாசிகள் பேரீச்ச மரங்களை ஒட்டு சேர்க்கை செய்து கொண்டிருந்தனர். தாங்கள் பேரீச்ச மரங்களை சூழ்கொள்ள செய்வதாக அவர்கள் கூறினர். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டார்கள். இவ்வாறு நாங்கள் செய்து வருகிறோம் என்று மக்கள் கூறினர். நீங்கள் இவ்வாறு செய்யாவிட்டால் நன்றாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம். ஆகவே அவர்கள் அவ்வாறு செய்வதை விட்டுவிட்டனர். அதாவது அயல் மகரந்த சேர்க்கை செய்வாங்கள்ல, அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டி நம்ம ஊரெலாம் செய்வாங்கள்ல, அதுதான் செஞ்சுருக்காங்க. அந்த வருடத்தில் கனிகள் உதிர்ந்து விட்டன அல்லது குறைந்து விட்டன. அதை பற்றி மக்கள் நபிகள் நாயகம் அவர்களிடம் தெரிவித்தனர். அப்போது அவர்கள், நான் ஒரு மனிதனே, உங்கள் மார்க்க விஷயத்தில் நான் உங்களுக்கு ஏதேனும் கட்டளையிட்டால் அதனை நீங்கள் கடைபிடியுங்கள். உலக விவகாரத்தில் நான் சொல்கிறத நீங்கள் ஏதேனும் கட்டளையிட்டால் நானும் ஒரு மனிதனே என்று சொன்னார்கள். அறிவிப்பவர் ராபியா பின் ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லீம். மற்றொரு அறிவிப்பில் நபிகள் நாயகம் அவர்கள், உங்கள் உலக விவகாரங்கள் பற்றி என்னை விட நீங்களே நன்கு அறிந்தவர்கள் என்று சொன்னதாக உள்ளது. ஒட்டகத்தின் பாலிலும் சிறுநீரிலும் மருத்துவ குணம் இருந்து அதை பயன்படுத்த விரும்பினால் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது அதைவிட சிறந்த மருத்துவ முறை கண்டறியப்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் நபி வழியை நாம் மீறியவராக மாட்டோம். இதுதான் இங்கே உண்மை. இப்போ அந்த காலத்தில் அரபு நாடுகளில் இந்த பழக்கம் இருந்திருக்குது. ஒட்டகத்தோட சிறுநீரை மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த அளவு அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது. அப்போ அந்த டயத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நாட்டு வைத்தியத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை செய்யும்போது அதையும் இவங்க கண்டிக்கிறாங்க. என்ன எப்படி பண்ணுறீங்க, இறைவன் நானா எல்லாம் நிறையா உங்களுக்கு கிடைக்கும், எதுக்கு இதெல்லாம் இப்படிலாம் செயற்கை முயற்சிகள்லாம் நீங்கள் செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அடுத்த வருஷம் விளைச்சல் ஒன்றுமே இல்லாமல் போகுது. அப்போ தான் சொல்கிறாங்க, என்னை விட நீங்கள் உலக விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுருக்கீங்க, அதனால் நான் மார்க்கமாக என்ன சொல்கிறனோ, இஸ்லாமிய சட்டங்கள்னு என்ன சொல்கிறனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உலக விஷயங்களில் இப்போ பணம் சம்பாதிக்கிறது இல்லை தொழில்துறையில் நீங்கள் முதலீடு பண்ணுறது, அதெல்லாம் இந்த உலக விஷயங்களை அதை நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம்னா, அந்த ஒட்டகப்பால் அவங்க சொல்லியிருந்தாலும் அந்த காலத்துக்கு தான் அது ஓகே. இந்த காலத்துக்கு அதோட அட்வான்ஸான மெடிசன்லாம் வந்துருச்சு, மருத்துவ குணங்கள்லாம், அதனால மருத்துவம் கியூர் ஆகுது. அப்படிங்கிறப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நபி வழின்னு சொல்லவும். இப்போ எந்த ஒரு முஸ்லீமும் இப்போ ஒட்டகப்பாலை ஒட்டக சிறுநீரகம் குடிச்சிக்கிட்டுலாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இப்போ அட்வான்ஸாக வந்துருச்சு, அது அந்த காலத்தில் உள்ள நபிகள் நாங்கள் சொன்னது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட அதே இதை தான் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த
மாட்டோட மூத்திரம் வந்து புனிதம்னு புனிதன்னு சொல்கிறாங்க. அவங்க மருத்துவ குணம் மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு புனித தன்மையை உண்டாக்குறாங்க. அதுதான் இங்கே பார்க்கணும். மருத்துவ குணம்ண்டாக்க டாக்டர் வந்து அதை வந்து அந்த செக் பண்ணிவிட்டு இது ஓகேன்னு சொன்னாக்கா அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று இருக்குது, இந்த கிருமி நாசினியாக இருக்குது பாருங்கள், இந்த டெட்டாலு இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பூமியில் வந்து இல்லை கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம அதை வந்து கொட்டி டெட்டாலை வந்து கழுவுறோம். அப்போ கழுவும் போது என்ன ஆகுது, கிருமிகள் செத்து போகுது. சரி, அந்த கிருமிகள் செத்து போகுதுன்னு சொல்லிவிட்டு அதே டெட்டாலை எடுத்து நம்ம குடித்தோன்னு வச்சுங்க, நம்ம வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாக்க அதை வந்து நம்ம ஒத்துக்குவோமா? டெட்டாலை வந்து அது மாதிரி குடிப்போமா? குடிக்க மாட்டோம். ஆக ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து புனிதமாலாம் கருதுறது தவறு. அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குண்டாக்க அதை டாக்டர்கள் நிரூபித்து காமிச்சிட்டு அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதை வந்து நம்ம வந்து மருத்துவ அறிவுறுத்தல் இல்லாமல் யூஸ் பண்ணுறது, அது ஒட்டக மூத்திரமாக இருந்தாலும் சரி, அது மாட்டின் மூத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த மூத்திரமாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய மூத்திரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டாக்டர்களோட பரிந்துரை இருந்துச்சுன்னா ஓகே. அது இல்லாத பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து எங்கேயும் வலுக்கட்டாயமாக யாருக்கும் போதிக்கக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, தன்னுடைய மாணவர்களுக்கு அது வந்து எடுத்து சொல்லக்கூடாது. அதான் நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து இந்த ஒட்டக மூத்திரம் மருத்துவ குணம்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் யாரும் எந்த ஒரு முஸ்லீமும் அதை ஃபாலோ பண்ணுறதுலாம் இல்லை. நபிகள் நாயகம் சொல்லியிருந்தாலும் அது உலக விஷயங்களுக்கு தான் அது பொருந்தாது. மார்க்க விஷயங்களை மட்டும்தான் நம்ம நபிகள் நாயகத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். அதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, என்னை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, உலக விஷயங்களை நான் எதாவது சொன்னாக்க மார்க்க விஷயங்களை மட்டும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு.